நீ எதை சொல்ற? அதிசயமா இருக்க மருகதா. அது இல்லங்க, காலையில முதல்ல நான் புனிதா ரூமுக்கு தான் போனேன். அவ அசந்து தூங்கிட்டு இருந்தா. அப்பதான் பாலா சொன்னா நைட்டு புனிதா சரியா தூங்கவே இல்லையா. அதனால அவ நல்லா தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அதான பார்த்தேன். என்ன உன் மகளுடைய தூக்கம் கெட்டுடக் கூடாதுன்னு என்ன கூட கூப்பிடுற அதானே? பரவாயில்லம்மா, நல்ல அம்மா, நல்ல பொண்ணு. புனிதா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தா தானே இந்த வீட்ல நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல மரகதா, நீ அவளுக்கு அம்மாவா அமைஞ்சது அவ செஞ்ச புண்ணியமா இல்ல உனக்கு அவ மகளா அமைஞ்சது நீ செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேரு பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. அந்த நிறைவு கடைசி வரைக்கும் இருக்கணுங்க. அதுக்குதான் கோயிலுக்கு போலான்னு சொல்றேன். வாங்க போயிட்டு வந்துடலாம். சரி மரகதா, கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. சரி. நான் மத்ததெல்லாம் போய் எடுத்து வைக்கிறேன். வாமா புனிதா, அம்மா அப்பா எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. அவங்க வரல? ஆஹா இல்லங்கய்யா, அவங்க வரல, நான் மட்டும் தான் வந்தேன். இந்தாங்க ஐயா, என் அப்பா அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை தானே, தாராளமா பண்ணிடலாமா. ம், அம்மா அப்பா பேரு நட்சத்திரம் எல்லாம் எனக்கு தெரியுமா, சிறப்பா பண்ணிடலாம். எப்பவும் கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு என்ன முகவாட்டமா இருக்க? மனசே சரியில்லை, அதான் காலையிலேயே சாமி கும்பிட வந்துட்டேன். நீ சரியான இடத்துக்கு தாமா வந்திருக்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கம்மா. ம், எல்லா வளமும் நலமும் பெற்று நீ கூடி வாழ வாழ்க்கையரும் நிறைவா உமக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும். இந்தாங்கம்மா, அர்ச்சனை பண்ணியாச்சு. சரிங்கய்யா. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குமா. அதுக்கு மேல சாமி கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட விட்டுடுமா. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். கடவுள் எப்பவும் கைவிட மாட்டாருமா.